ட்ரேடர்ஸ் மைண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம சிட்டி யூனியன் பேங்க் அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிறோம். சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால் 2018 போனஸ் ஷேர் கொடுத்தான். அதுக்கப்புறம் இவன் வந்து எந்திரிக்கவே இல்லை. இப்போ தான் எந்திரிச்சு பழைய ஃபார்முக்கு வந்துட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட பழைய ரேட்டை ஒட்டி வந்துகிட்டு இருக்கிறான். பார்ப்போம், நம்ம அனாலிசிஸ்குள்ளே பார்த்துக்குவோம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலி மாடரேட்லி புல்லிஷில் மொமெண்டம் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 182 அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் 168ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலாக நம்ம வந்து பார்த்தோம்னாக்க இவன் சால்வன்சி பொசிஷன் அப்ரோப்ரியேட் அடிக்குவேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் வந்து வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது. பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக உனக்கு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 20 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 16 பேர் பை சொல்லியிருக்காங்க, 2 பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க, 2 பேர் செல் சொல்லியிருக்காங்க. இப்போ இவனோட ஜிபிஏலாம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஜிபிஏ வந்து பார்த்தோம்னாக்க இவனோட ஜிபிஏ வந்து 3.99 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. நெட் என்பிஏ 1.97ங்கிற லெவலில் இருக்குது. ஜிபிஏ வந்து இன்னும் கொஞ்சம் குறையணுங்கிறது யூனிவர்சல் நார்ம்ஸ். அதே மாதிரி என்ஐஎம் வந்து 3% இருக்குது. இது ஓரளவுக்கு பரவாயில்ல. மிச்ச பப்ளிக் செக்டார் பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் கூடினா நல்லது தான். இப்போ இவனுடைய குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்ப்போம். இயர் ஆன் இயர், அதாவது ஜூன் 2024 ஜூன் 2023 கம்பேர் பண்ணும்போது 16.4% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8.4% ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கியூ டு கியூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு 10 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேசிக்காக இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா 3.6ங்கிற லெவலில் இருக்குது. இப்போ இவனோட எம்எஃப் பார்த்தோம்னாக்க 2.39% ஹோல்டிங்கை எம்எஃப் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து 0.1% வந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரி, 0.1 இல்லை, 0.51% ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்ம இந்த தகவல்களை தூக்கி நம்ம உள்ளதுக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, இப்போ பேஸ் ப்ரைஸ் 141 இருக்குது. இதெல்லாம் ஆல்ட்ரு ஆகும். குவார்டர்லி ரிசல்ட் வர வர இது ஆல்ட்ரு ஆகும். நம்மளுடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னால் 184லேருந்து 239க்கான ரேஞ்ச் இருக்குது. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க 162லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 162 பிரேக் பண்ணும்போது 183 84 ஃபர்ஸ்ட் லெவலாகவும், அதை உடச்சி போனால் 200 வந்து செகண்ட் லெவலாகவும், அதை உடச்சி போனால் 221 to 22 தேர்ட் லெவலாகவும், அதுக்கப்புறம் 38 238லேருந்து 239 ஃபோர்த் லெவலாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் சார்ட்டில் மார்க் பண்ணுறோம். பேஸ் ப்ரைஸ் 143. இப்போ இவன் வந்து 162க்கு கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க 143 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இதுக்கும் ஒரு மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கும் ஒரு மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ரூபா இருக்குது. 10 ரூபான்னு போட்டால் 172. அடுத்தது 172 பிரேக் பண்ணும்போது இது 184க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். 172 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். 172 இவன் மேலே உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க 183 to 84 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் லெவல். அதை உடச்சி போகும்போது மிட் பாயிண்டான 191 கடந்தான்னா 200க்கான வாய்ப்புகள் இருக்குது. இது செகண்ட் லெவல். அதை உடச்சி மேலே போகும்போது மிட் பாயிண்டான 211 உடச்சி போனான்னாக்க 221 to 225 இருக்குது. இது தேர்ட் லெவல். இந்த குவார்ட்டருக்கு இந்த இதில் 3 லெவலுக்குள்ளே ஏதாவது ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் நம்ம கணக்கு வச்சு நம்மளே வந்து இது பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். பார்ப்போம். இந்த சப்சிக்வெண்ட்டாக ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் நல்ல ரிசல்ட் எடுக்கணும். இதே லெவலில் ரிசல்ட்டை கம்மியாக எடுத்துட்டான்னாக்க மேலே ஏறாது, கீழே தான் இறங்கும். ஸோ கரெக்ஷனுக்கு வரும். அதனால் ரிசல்ட்டு வந்து ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது, செகண்ட் குவார்ட்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ இவனோட ப்ரைஸை ரீகால் பண்ணோம்னா 172 உடச்சி மேலே போனான்னா ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 183 to 184. அதை உடச்சி போகும்போது மிட் பாயிண்டான 191 கடந்தான்னாக்க செகண்ட் லெவல் வந்து 200. அதையும் உடச்சி மேலே போகிறான்னா மிட் பாயிண்ட் 211, அதை கடந்து போகிறான்னாக்க தேர்ட் லெவல் 221 to 225 அப்படிங்கிற லெவலில் நம்ம வந்து மனசில் வச்சுக்கிறோம். சப்போஸ் 172 உடைக்கல அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்டான 162 சப்போர்ட் எடுக்கணும். கீழே இறங்கினான்னா மிட் பாயிண்டான 162 சப்போர்ட் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா பேஸ் ப்ரைஸான 143க்கான வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு மிட் பாயிண்ட் இருக்குது. இது வந்து 152 கிட்டக்க வரும். ஸோ இப்போ அந்த 152 உடச்சி கீழே இறங்கினான்னாக்க 143க்கான வாய்ப்புகள் இருக்குது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது. நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க, நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்.